Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard 9th unitல exercise 9.8ல 10th sum பார்க்குறோம். Find the area of the region common to the circle x square plus y square equal to 16 and the parabola y square equal to 6x. சர்க்கிளும் பேரபோலாவும் தந்திருக்காங்க and find area கேட்டிருக்காங்க. Okay, very important sum. Okay, so given எழுதியாச்சு. இதில் நமக்கு தெரியும் இது சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க. சர்க்கிளுக்கு ஒரு ஃபார்முலா உண்டுல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், கரெக்டாக? ஸோ ஆர் ஸ்கொயர் அதாவது ரேடியஸ் எடுத்துக்கலாமா நம்ம? ஸோ ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 விச் இம்ப்ளைஸ் ஆர் ஈக்குவல் டு 4 நம்ம எடுத்துக்கலாம். ரேடியஸ் வந்து கிவன்லேருந்து நம்ம எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து சர்க்கிளோட ஃபார்முலா தெரியாதவங்களுக்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு இது என்ன கிவன்? பேரபோலா கொடுத்துருக்காங்க. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6x அப்படின்னா அது எந்த சைடில் ஓப்பன் ஆகும் நமக்கு தெரியும், ரைட் சைடில் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இந்த ஒய் ஸ்கொயரில் நான் என்ன செய்தேன், இக்குவேஷன் 2ல் இருக்கிற ஒய் ஸ்கொயர் வேல்யூவை அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் இதில் வந்து ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 6x, இந்த 6xை நான் அதில் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ஈக்குவல் டு 16, கரெக்டா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 16, ஆட் பண்ணால் 6. ஸோ 16 இதிலெல்லாம் வரும்னு பார்க்குறோம். ஸோ 8,2. ஓகே, ஸோ 8,2னா என்ன கிடைக்குது? மல்டிப்ளை பண்ணால் 16 கிடைக்குது. ஓகே, ஆட் பண்ணும்போது 10 போயிடும். அப்போ கண்டிப்பாக ஒரு மைனஸ் ஆட் பண்ணணும். எதில் பண்ணலாம்? ஸோ இப்போ பெரிய நம்பரில் மைனஸ் போட்டிங்க அப்படின்னா மைனஸ் பண்ணும்போது -6 ஆயிரும். ஓகே, ஸோ சின்ன நம்பரில் போடுறோம். ஓகே, ஸோ 8,-2. ஸோ மல்டிப்ளை பண்ணால் -16, ஆட் பண்ணும்போது +6, ஏன்னா பெரிய நம்பர் சைன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டையும் இந்த சென்டர் வேல்யூவில் போடுறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், ஃபஸ்ட்டு நான் இதை எடுக்கிறேன், -2x மாற்றி போட்டாலும் பிரச்சனை கிடையாது, ப்ளஸ் 8x மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மைனஸ், ஓகே, ப்ளஸ் 6x இருக்கிற இடத்துல இந்த ரெண்டு டேர்மையும் அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 2 டேர்ம் அண்டு லாஸ்ட் 2 டேர்ம் ரெண்டுலேயும் காமனாக வெளியே எடுக்கிறோம். ஸோ என்ன கிடைக்குது, இந்த 2 டேர்மில் எக்ஸை நான் வெளியே எடுக்கிறேன். அப்போ என்ன கிடைக்குது, எக்ஸு மைனஸ் எக்ஸை வெளியே எடுத்துட்டோம். ஸோ 2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த ரெண்டு டேர்ம்லையும் 8ஐ வெளியே எடுக்கிறேன். ஸோ 8 வெளியே எடுத்தால் எக்ஸு மைனஸ் 16ல் 8ஐ வெளியே எடுத்தால் 2 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 காமனாக இருக்குது, எடுத்துக்கலாம். எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸ் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் ஈக்குவல் டு -8. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கிள் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் பேரபோலாலலாம். ஸோ சர்க்கிளில் எப்போவுமே மைனஸ் வேல்யூ வந்து நம்ம எடுக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ இது வந்து நாட் பாசிபிள். ஸோ நம்ம எதை சூஸ் பண்ணுறோம், எக்ஸ் ஈக்குவல் டு 2ஐ வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டயக்ராம் பார்க்கலாம். டயக்ராம் பார்த்துட்டு ஃபார்முலா போடலாம். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு தெரியும் பேரபோலா ரைட் சைட்னு போட்டோம். ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6x கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சர்க்கிள் வரைகிறோம். சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 4ன்னு பார்த்துட்டோம். ஸோ 1 2 3 4, இந்த 4 மையமாக வச்சு இங்கே ஒரு -4, அதாவது சர்க்கிள் ரஃப் டயக்ராம் தான், ஒரு சர்க்கிள் போடுறோம். ஓகே, ஸோ ரேடியஸ் வந்து 4ஆக இருக்கணும். ஓகே தானே? ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு இப்போது கண்டுபிடிச்சிருக்க பாயிண்ட் என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கண்டுபிடிச்சிக்கோமா? ஸோ சர்க்கிளுக்கும் இந்த பேரபோலாலையும் எது கட் ஆகுது, நமக்கு 2ங்கிறது கட் ஆகுது, இந்த 2. ஓகேவா? ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய ஏரியா ரீஜியன் வந்து இதுதான். இதில் இந்த 2 கட் ஆகுது. ஸோ நமக்கு லிமிட் கண்டிப்பாக என்ன தெரியும்,
அவங்க கொடுத்துருக்க சர்க்கிளுக்கும் பேரபோலாலையும் எது கட் ஆகுதோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் வரும் கரெக்டாக. ஸோ எதையெல்லாம் எடுத்துக்கலாம், 0லேருந்து 4 வரை இருக்குது அண்ட் இந்த 2 வேல்யூ, இந்த வேல்யூ கட் ஆகுது கரெக்டாக, இங்கே தானே பாயிண்ட் கட் ஆகுது. ஸோ இந்த 2வையும் எடுத்துக்கிறோம். ஸோ லிமிட் என்ன, 0 to 2, 2 to 4 நமக்கு கிடைக்குது. ஓகேவா. ஸோ இது வந்து x² + y² = 16. ஓகே, இது -4. ஓகே, ஸோ இது வந்து x = 2, இந்த பாயிண்டில் வந்து கட் ஆகுது. ஓகே, இந்த இடம். ஸோ லிமிட் என்ன, 0 to 2 and 2 to 4. ஓகே, ஸோ லிமிட்ஸ் ஆர் x = 0, x = 2 and x = 4. 4 இது என்ன, ரேடியஸ், இது வந்து சென்டர், 0 to இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய வேல்யூ. ஓகே, ஸோ 0 to 2, 2 to 4. இந்த லைன்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நமக்கு இந்த டயக்ராமில் இருந்தே லிமிட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஏரியா ஃபார்முலா போடுறோம். ஏரியா = இன்டகரல் a to b y into dx. ஓகே, ஸோ கொஸ்டினில் நமக்கு ஒய்க்கு 2 வேல்யூ இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ equation 1லேருந்து y வேல்யூ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ equation 1 implies y² = 16 - x². ஸோ y = 16 - x² the root. ஓகே, நெக்ஸ்ட்டு equation 2லேருந்து என்ன கிடைக்குது, y = அதாவது y² = 6x. ஸோ y = √6x. ஸோ இங்கே ரூட்டில் அதாவது எப்படி போட்டுக்கலாமா, √6 √x which is equal to √6x⁴1/2. ஸோ இது வந்து ஒரு ஒய்யோட வேல்யூ, இது வந்து ஒரு ஒய்யோட வேல்யூ. இதை கொண்டு லிமிட் போட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ லிமிட்டு கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 0 to 2 பார்த்தோம் கரெக்டாக. ஸோ 0 to 2 and 2 to 4. அதில் 0 to 2ன்னு சொன்னோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு 0 to 2ல் என்ன டயக்ராம் இருக்குது, பேரபோலா கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு பேரபோலா, இதானே பேரபோலா தானே போகுது. ஸோ பேரபோலாவோட வேல்யூ போடுறோம். செகண்டு 2 to 4. ஸோ இந்த டயக்ராம் போகுது. ஸோ இது என்ன, சர்க்கிள். ஓகே, ஸோ இதில் பேரபோலா போகுது, செகண்டில் வந்து சர்க்கிள் போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பேரபோலா மைனஸ் சர்க்கிள் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் ஃபார்முலாவில். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. சேஞ்ச் மீன்ஸ் இப்போ நம்ம வந்து பேரபோலா இந்த மாதிரி போட்டிருக்கோம் ரைட் சைடில், அவங்க கொடுத்துருக்கிறது ஹோல் சர்க்கிள். நம்ம ஹோல் சர்க்கிளில் ஒரு சைடு தான் பேரபோலா அப்ளை பண்ணுறோம் கரெக்டாக. அப்போ ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது ஃபுல் சர்க்கிள் கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம ஒரு சைடு தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நமக்கு இந்த சைடில் உள்ளதும் வேணும். ஓகே, ஸோ நம்ம எல்லா வேல்யூவையும் 2 டைம்ஸ்னு எடுத்து தான் பண்ணணும். பண்ணல அப்படின்னா ஆன்சர் தப்பாக தான் வரும். ஓகே, ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது ஃபுல் சர்க்கிள். ஓகே, பேரபோலா இங்கே டச் ஆகுனாலும் நம்ம ஃபுல் சர்க்கிளுக்கு கண்டுபிடிக்கணும்ல. ஸோ 2 டைம்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ ஏரியா = 2 times 0 to 2. ஃபஸ்ட்டு வந்து என்ன வேல்யூ போட்டுக்கிறோம், பேரபோலா. ஸோ √6x⁴1/2 into dx plus 2 times லிமிட் என்ன, 2 to 4 √16 - x² into dx. ஓகே, ஸோ எனி எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது இதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இட் இஸ் ஈக்குவல் டு 2, இந்த √6 வந்து கான்ஸ்டன்ட், வெளியே எடுக்கிறேன். √6 பேலன்ஸ் என்ன இருக்குது, 0 to 2 x⁴1/2 dx plus 2 into இன்டகரல் 2 to 4. இதில் பார்த்தீங்கன்னா 16 எப்படி எழுதிக்கலாம், √4² - x² into dx நீ எழுதிக்கலாம். ஓகே, ஓகே, இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், இன்டகிரேஷன் ஃபார்முலா என்ன, இன்டகரல் √a² - x² into dx which is equal to x/2 √4²
a square minus x square plus a square by 2 sin inverse of x by 2. ஓகே, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். சரியா? ஓகே, ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 2 root 6 x power 1 by 2 ஓட இன்டகிரேஷன் என்ன? Integral x power n into dx equal to x power n plus 1 by n plus 1. So basic formula இதை வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ x power nல 1 ஆட் பண்ணணும், டிவைடட் பை 1 ஆட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்குது? x power 1 by 2 plus 1 என்ன கிடைக்குது? 3 by 2 by 3 by 2. லிமிட் 0 to 2. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர்னாப்போ நமக்கு 4 ஸ்கொயர். ஸோ ஹியர் ஏ ஈக்குவல் டு 4. அதை வச்சு அப்ளை பண்ணிட வேண்டியதான். எக்ஸுங்கிறது எக்ஸு தான், கரெக்டாக? எக்ஸுங்கிறது எக்ஸு தான், ஏக்கு இடத்துல 4 இருக்குது, அவ்வளோதான். ஸோ எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர். ஸோ 4 ஸ்கொயர்னா என்ன? 16 மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் plus a square by 2. So a square na enna? Again 16 போட்டுக்கலாம். 16 by 2 sin inverse of x by 2. லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். 2 to 4. Okay, simplification. So it is equal to 2 root 6 into இந்த டினாமினேட்டரில் இருக்கிறதா நான் மேலே எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல், தலைகீழ் ஆகும். So x power 3 by 2 limit 0 to 2 plus 2 times என்ன கிடைக்குது? அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறேன் இதில் ஸ்ட்ரைட்டாக. என்ன கிடைக்குது? இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். 8. ஸோ அப்பர் லிமிட் 4 by 2 root of 16 minus 4 square. ஸோ 16 ப்ளஸ், ஸோ இந்த டேர்ம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிருது. ப்ளஸ் 8 sin inverse of 4 by 2. இது வந்து அப்பர் லிமிட் அப்ளை பண்ணியிருக்கேன். மைனஸ் லோயர் லிமிட் என்ன? 2. ஸோ 2 எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 2 அப்ளை பண்ணுறேன். ஸோ 2 by 2 ரூட் ஆஃப் 16 மைனஸ் 2 ஸ்கொயர்னா என்ன? 4 ப்ளஸ் 8 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 by 2. ஸோ இதில் என்னெல்லாம் கேன்சல் ஆகுது? 2, இங்கே 2 and 2 கேன்சல் ஆகுது, இங்கே 2 and 2 கேன்சல் ஆகி 1. ஸோ பேலன்ஸ் இங்கே அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 2 root 6 இன்ட்டு 2 by 3. அப்பர் லிமிட் என்ன? 2 power 3 by 2. லோயர் லிமிட் 0. லோயர் லிமிட் 0 அப்ளை பண்ணும்போது 0. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 root 1. 2 root 1 வருமா 0 வருமா? இது எல்லாருக்கும் வரக்கூடிய டவுட்டு. 0 ஆகும். ஓகேவா? 1ல் 1 மைனஸ் பண்ணால் என்ன? 0. ஸோ ரூட் 0. ஸோ ரூட் 0 which is equal to 0. இந்த டேர்ம் எழுதணுன்னே அவசியம் இல்லை. ஓகே, ஸோ 0 ப்ளஸ் 8 sin inverse of 2. ஓகே, ஃபார்முலாவில் வந்து திஸ் இஸ் a. ஓகே, ஹியர் a equal to 4. ஓகே, ஸோ 4 கேன்சல் ஆகி பேலன்ஸ் 1. ஸோ இங்கேயும் 1 by 2 கிடைக்குது. ஓகே, ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் அப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே 4 கேன்சல் ஆகி சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் ரூட் 12. இந்த மைனஸ் வந்து லோயர் லிமிட்டில் உள்ள மைனஸ். ஸோ மைனஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அப்போ இங்கே என்ன வருது? நமக்கு ஒரு மைனஸ் கிடைக்குது. ஸோ மைனஸ் ரூட் 12 மைனஸ் இந்த மைனஸ் எங்கே வருது? ஸோ மைனஸ் 8 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2. ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்பில் பேலன்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, லிமிட் அப்ளை பண்ணி இதில் கட்டாகி உள்ள பேலன்ஸ் எல்லாம் அப்படியே எழுதியிருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 2 வந்து நம்ம இங்கே போட்டோம், ஆனால் இதில்
ஜாயின் பண்ண ஒரு 2 கிடைக்குது. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ஓகே. ஸோ 2 2s are 4/3. இந்த √6 எப்படி எழுதிக்கலாம்? √2 √3 நெக்ஸ்ட்டு 2 பவர் 3/2 அதை எப்படி எழுதிக்கலாம்? 2 பவர் 3/2 எப்படி எழுதிக்கலாம்? 2 half இன்ட்டு 2 போட்டுக்கலாமா? இந்த 2 half-ஐ √2 போட்டுக்கிறேன் இன்ட்டு ஒரு 2. ஓகே, அதாவது 2 பவர் 1 ஆகும். ரெண்டு ஆட் பண்ணும்போது தானே நமக்கு 3/2 கிடைக்கும். ஓகே, ஸோ ப்ளஸ் இந்த 2வையும் எல்லா டேர்ம் கூட உள்ளே கொண்டு போய்க்கலாம். இப்போ என்ன கிடைக்குது நமக்கு? ஸோ 2 × 8 16 sin inverse of 1. ஓகே, நெக்ஸ்ட்டு மைனஸ் இந்த 2 இந்த டேர்முக்கும் போகும் தானே. ஸோ 2 √12. அப்போது எல்சிஎம் எடுத்தோன்னா 2 6 2 3. ஸோ 2 2 ஒரு 2ன்னு எடுக்கலாம். அண்ட் இது வந்து √3. ஓகே, நெக்ஸ்ட்டு மைனஸ் இந்த 8 கூட இந்த 2 ஆட் ஆகும். ஸோ 2 × 8. ஸோ ஸ்ட்ரைட்டாக 16 போட்டுக்கலாம். ஸோ 16 sin inverse of 1/2. ஓகே, நெக்ஸ்ட்டு sin inverse of 1 அண்ட் sin inverse of 1/2க்கெலாம் வேல்யூ போடுறோம். ஏதாவது கட் ஆகும் அப்படின்னா கட் ஆகி பேலன்ஸ் எழுதிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இட் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 4 √2 ஒரு 2 ஆயிரும். ரெண்டு √2 சேர்க்கும்போது நமக்கு ஒரு 2 கிடைக்கும். 4 2s are 8 8 2s are 16. ஸோ 16 இந்த √3 டிவைடட் பை ஒரு 3 பேலன்ஸ். ஓகே, ஸோ இந்த டேர்மோட வேல்யூ ப்ளஸ் 16 × sin inverse of 1. sin inverse of 1ஓட வேல்யூ 5/2. ஓகே, மைனஸ் 2 2s are 4 4 √3 மைனஸ் 16 × sin inverse of இதோட 1/2ஓட வேல்யூ என்ன? 5/6. ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். 8 இதை கட் பண்ணோன்னா இங்கே வந்து 3 8. ஸோ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் எழுதுகிறோம். இட் இஸ் ஈக்குவல் டு 16. ஓகே, இங்கே வந்து 16 √3/3 மைனஸ் 4 √3 ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கிறோம். 16 √3/3 மைனஸ் 4 √3. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் என்ன வரும்? ப்ளஸ் 8π மைனஸ் 8π/3. ஓகே, ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் சிம்பிளிஃபை பண்ணலாம், இந்த ரெண்டு டேர்மையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ என்ன கிடைக்குது நமக்கு? விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ 4 × 3 எல்சிஎம் எடுக்கிறோம். 4 × 3னா 12. ஸோ இது தெரியாதவங்களுக்காக டீட்டெயிலாக எடுக்கிறேன், தெரிஞ்சவங்க இந்த ஸ்டெப்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மைனஸ் 12 √3/3. ஓகே, அதாவது √3 இருக்கிறே தான் சேர்த்து எல்சிஎம் எடுக்க முடியும், π இருக்கிறே தான் சேர்த்து எல்சிஎம் எடுக்க முடியும். ப்ளஸ் 8 × 3 8 × 3னா 24π மைனஸ் 8π/3. ஓகே, ஸோ என்ன கிடைக்குது? இட் இஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் 12 4 √3/3 ப்ளஸ் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா 24 மைனஸ் 8 16π/3. ஸோ இதில் காமனாக என்ன இருக்குது? 1/3 காமனாக இருக்குது. ஓகே, 4ஐயும் காமனாக எடுத்துக்கலாம். ஸோ 4/3 காமனாக இருக்குது. பேலன்ஸ் என்ன இருக்குது? √3 ப்ளஸ் இல்லை 4ஐ வெளியே எடுத்துட்டோன்னா 4π ஸ்கொயர் யூனிட்ஸ். இதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அண்டு டயக்ராம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் 9.8 வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா எக்ஸசைஸ் சம்ஸும் வரிசையாக வரும். இது தவிர உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.